உலக ஓட்டி பூரா பாக்கால் பூரா மண் ஏறிச்சு ப்ரோ. பாருங்க, தண்ணி வந்து பாயிறது வந்து கால் போட்டு வரலாம். இந்த ஓரக்கால் தண்ணி வர மாட்டேங்குது. அதனால் லெவலிங் போட்டுக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு காட்டுக்காரங்க போட்டுருக்காங்க. ஹை ஃபஸ்ட்டு தான், ஹை ஃபஸ்ட்டில் 10 மீன் ஓடுது ப்ரோ. வண்டி வந்து லோடு வாங்குற வேலையே இல்லை. டெக் 575 ப்ரோ. சிங்கிள் கிளச் வண்டி தான், டபுள் கிளச் கிடையாது. ஏன்னா எங்கள் ஏரியாவில் பூரா கல், அதனால் வந்து சிங்கிள் கிளச் தான் நான் எடுத்திருக்கேன். வண்டி ஏதாவது கல் தானே ஓடும்போது, ரோட்டார் கிட்டார் ஓட்டும் போது ஏதாவது கல் தானே அந்த ரோட்டாருக்கு அந்த டோருக்கு எப்போ கல் சிக்கிட்டுனா டவுட்டுன்னு கிளச்சு மிதிச்சா வண்டி வந்து ஒன்றும் பண்ணாது. இல்லை டபுள் கிளச்சுனா கிளச்சு மிதிச்சாலும் வண்டி நிற்காது. பிடிவால் நிப்பாட்டினாலும் சரி வராது. ரெண்டாவது எங்கள் ஏரியாவில் வந்து பேலரு அதெல்லாம் ஓடுறதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை ப்ரோ. பூரா உழவு தான், உழவு ரோட்டார் தான் பூரா மீன். பேலரு இதில் ஏதாவது எடுக்கிற மாதிரி இருந்தால் டபுள் கிளச் நமக்கு தேவைப்படும். இந்த ஓரமே பூரா மேடு ப்ரோ. எப்படி இருந்தாலும் ஒரு 1/2 அடி மண்ணு கீழே போயிருக்கும் இந்த ஓரத்தில் முட்டை. இந்த பரம்பை அப்படியே திருப்பியும் போட்டுக்கலாம் ப்ரோ. இந்த 2 போல்ட்டை மட்டும் லூஸ் பண்ணி விட்டு கழட்டி சுத்தமாக எடுத்து திருப்பணுமா திரும்பிக்கும். ரிவர்ஸ்லையும் தண்ணிக்கலாம். தூக்குடா.
ரெண்டாவது வந்து இந்த இவன் வந்து ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கு ப்ரோ. சைடு கேர்னால கொஞ்சம் இடைஞ்சல் இல்லாமல் இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு. டீசல் வந்து ப்ரோ உலகுக்கு வந்து மணிக்கு வந்து 3.5 போகுது ப்ரோ. நல்லா 5 கலப்பை இந்த மாதிரி ஓட்டினா 3.25 3.5 போகுது மேக்ஸிமம். நல்லா ஓட்டினா இந்த கொச்சி கலப்பை 9 பாயிண்ட் குழப்பிக்கலாம். ஒரு 3.25 இந்த ரேஞ்சில் போகுது ப்ரோ. ரோட்டாருக்கு 3.5 போகுது ப்ரோ. நான் கோமதி தான் வச்சுருக்கேன் 42 பிளேடு, அது 3.5 போகுது ப்ரோ. மற்றபடி இந்த உழவுக்கு இந்த டயர்ஸ் தர விலையெல்லாம் இல்லை ப்ரோ. ஓரளவுக்கு நல்லா இருக்குது தான் போகுது உழவுக்குலாம். டயர் 14 சைஸ் டயர்னால வீல் ஸ்லிப் ஆச்சு கொஞ்சம் கம்மி.